Hello friends, நாம் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பேட்டிஸ் ஃப்ரை பண்ணாமல் அவனில் எப்படி பேக் பண்ணி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு முதல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பெட்டிஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். இதில் கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon lemon juice, chili powder 1/2 teaspoon, turmeric powder 1/4 teaspoon, தேவையான அளவு salt ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பெட்டிஸுக்கு கறி செய்கிறதுக்காக வேண்டி மூட்டை கொச்சிக்காய் யூஸ் பண்ணுறேன். எங்களோட ஊரில் இதுக்கு பொதுவாக மூட்டை கொச்சிக்காய் தான் செல்லுவாங்க. ஆனால் சில பேர் இதுக்கு நாட்டு கொச்சிக்காண்டு செல்லுவாங்க. இது நல்லா காரமாக இருக்கும். இதில் 1/2 ஆட் பண்ணினாலே போதும். இதை நான் சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கோங்க. சிக்கனை மிச்சமாக முருகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். இப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகக்கொள்ளக்கே இதை அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். சிக்கன் எடுத்ததுக்கப்புறமா இதே ஆயிலே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆயில் போதாத மாதிரி இருந்துச்சுன்னா இதில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒனியன் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. இது 250 கிராம் இருக்கும் ஒனியன். ஒனியன் நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா நாம் இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணுற மசாலா சீரகத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், கூடவே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த 1/2 மூட்டை கொச்சிக்காவை ஆட் பண்ணிவிட்டு கேரட் 20 கிராம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மூட்டை கொச்சிக்காய் இல்லாட்டி அதுக்கு பதிலாக பச்சை கொச்சிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மூட்டை கொச்சிக்காய் ஆட் பண்ணி குக் பண்ணிட்டீங்க என்றால் இதில் டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ஆனால் இதில் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி விட்டுக்குவோம். சிக்கனில் நல்லா மசாலாவெல்லாம் இறங்கி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே பொட்டேட்டோ 250 கிராம் நல்லா வேக வச்சு மெஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் மேட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொட்டேட்டோவில் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுக்கலாம். இப்போ எங்கள்ட கறி ரெடி ஆகிடுது. அடுத்ததான் நம்ம பெட்டிஸுக்கு எப்படி மானீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் 2 கப் கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க. இது 300 கிராம் இருக்கும். தேவையான அளவு சால்ட், ஈஸ்ட் 1/4 டீஸ்பூன். ஈஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது மிச்சமாக ஆட் பண்ணிக்காதீங்க. பன்னுக்கு மாதிரி மிச்சமாக ஆட் பண்ணக்கூடாது. இது பெட்டிஸ் ஒட்டி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் 300 கிராமுக்கும் சரியாக இருந்தது. சுகர் 1 டீஸ்பூன், பட்டர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை நீட் பண்ணும்போது மிச்சம் இறுக்கமாக நீட் பண்ணிடாதீங்க. பெட்டிஸுக்கு எப்படி நீட் பண்ணுறீங்களோ அதை மாதிரி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் வாட்டர் ஆட் பண்ணி லூஸாக நீட் பண்ணாமக்கி கணக்கான ஸ்டேஜுக்கு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். டவ் கொஞ்சம் டபுள் சைஸுக்கு வரும். பன்னுக்கு மாதிரி மிச்சமாக டபுள் சைஸ் வராது, அதை விட கொஞ்சம் குறைவாக தான் வரும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா டோ நல்லா சரியாக வந்திருக்கு, டபுள் சைஸுக்கு லைட்டாக. இதை அப்படியே நம்ம பெட்டிஸுக்கு எப்படி மாற்றட்டுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக இதில் மாய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த டவ்வை 2ஆக பிரிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக தட்டி எடுத்துக்கோங்க.
பெட்டிஸ் ஆச்சில் லைட்டாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டவ்வை வச்சுட்டு அப்படியே கறியை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பெட்டிஸ் ஆச்சி இல்லாட்டி நான் 2 மெத்தடாக வந்து பெட்டிஸ் தட்டி காட்டியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நல்ல ஷேப்பாக வந்திருக்குண்டு. பெட்டிஸ் ஆச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு டெசர்ட் கப்பை வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு கிளாஸையும் வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கறியை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு ஃபோக்கால் டிசைன் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனால் இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். பெட்டிஸை ட்ரேயில் வைக்கிறதுக்கு போது ட்ரேயில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா பெட்டிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ட்ரேயில் வச்சதுக்கப்புறமா 1 எக்கை ஒரு பீரிஸில் உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அந்த எக்கை வந்து இந்த பெட்டிஸில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடமும். இப்படி செஞ்சீங்க என்றால் பெட்டிஸ் நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லா ஷைனிங்காகவும் வரும். எல்லா பெட்டிஸ்லேயும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து அவனில் வச்சுக்கலாம் பேக் ஆகிறதுக்கு. நான் சரியாக 190 டிகிரி செல்சியஸுக்கு அவனை ப்ரெஹீட் பண்ணி வச்சுட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா வச்சுக்கிறேன். உங்களோட அவன்ட ஹீட்டை பொறுத்து வச்சுக்கோங்க. இது பன்னுக்கு பேக் ஆகிற மாதிரி மிச்ச நேரம் பேக் ஆகணும்னு இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் பேக் ஆகினாலே போதும். நீங்கள் உங்களோட அவனில் பன் பேக் ஆகிறதுக்கு 170 டிகிரி செல்சியஸுக்கு அவனை ப்ரெஹீட் பண்ணுறீங்க என்றால், ஆனால் இந்த பெட்டிஸ் பேக் ஆகிறதுக்கு 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரெஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பேக்காகி நல்ல கலராகவும் வந்திருக்கு. இது நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.